ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேப் சிங்கர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரேப் சிங்கர் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே இதோட கல்ச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உள்ளே வந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்க எல்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி ரேப் சிங்கர்கள் வந்து புதுசாக உருவாகி அவங்க ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி பாடிக்கிட்டு வச்சுட்டு எல்லாம் அவங்களுடைய ஆதாயத்துக்காக பண்ணிக்கிறதா பரவாயில்ல. திடீர்னு புதுசாக கிளம்பி எந்த விஷயத்தை பேசுனா வைரல் ஆகும், எந்த விஷயத்தை பேசுனா வந்துட்டு பிரச்சனை ஆகும், அது மூலமாக நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள், சென்சிட்டிவான விஷயங்களாக எடுத்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவும் சரி, மொத்த மீடியாவும் சரி, எதை பேசணும் அப்படிங்கிற விஷயங்களை விட்டுவிட்டு எது பேசக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பையன் வேடன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில், அதாவது பூர்வீகம் வந்து இலங்கைன்னு நினைக்கிறேன். இந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பாடல் வரிகளில் வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து ஏதோ இழிவாக சித்தரிச்சு அந்த ஏதோ வரிகள் வருது போல். இதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேரளாவை சேர்ந்த ஒரு மாமன்ற கவுன்சிலர், ஏதோ ஒரு கவுன்சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்களுக்கு லெட்டர் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி அவனுடைய பாடல் வரிகள்லாம் இருக்குது, அவனுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது, அவன் வந்து ட்ரக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான், வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். உடனே வந்து அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை பார்த்துட்டு இடதுசாரி கட்சிகளான சிபிஎம், காங்கிரஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சப்போர்ட். அதுக்கு முன்னாடி இந்த இடதுசாரி கட்சிகளே இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இந்த பையன் மேலே இவன் பண்ணுற விஷயங்கள்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாங்க. என்றைக்கு பிஜேபி வந்து இவங்க மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றப்ப இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, காலங்காலமாக நம்மளை முட்டா பயிலாக ஆக்கி வச்சிட்ருக்கிறானுங்க. அதனால் தயவு செய்து ஏதோ வைரலாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவுது, அப்படி இப்படி அப்படின்லாம் தயவு செய்து நினச்சி சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசாத அளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பேசிட்டு உட்காந்துருக்குறோம் நம்ம. புரியுங்களா? இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது எந்த காலத்துலேயோ அந்த பாட்டை பாடி வச்சுருக்கிறான். புரியுங்களா? இப்போ வந்து யாரும் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து மறுபடியும் இந்த மாதிரி இது பண்ணி இதை மாதிரி பேசி என்ன பண்ணிக்கிறானுங்க அப்படின்னா, அவங்க பண்ணுற ஊழல், அவங்க பண்ணுற சேட்டைகள் எல்லாத்தையும் வெளியே வராத அளவுக்கு இந்த விஷயத்தையே மீடியா பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறானுங்க. அதனால் கொஞ்சம்